நான் சுப்பிரமணியன், போத்தனூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், சேலம் கோட்டத்தின் டிஆர்சிசி உறுப்பினர், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரசாமியார் நியமனம் செய்யப்பட்டவர். இன்று திருச்சி கோட்டத்துக்கு நான் வந்திருக்கேன். எங்களுடைய பிரதானமான 2 கோரிக்கையை வைப்பதற்காகவே திருச்சி கோட்டத்தின் டிவிஷன் ரயில்வே மேனேஜர் அவர்களை ஐயா அன்பழகன் அவர்களை சந்தித்து கோரிக்கையை கொடுத்துள்ளோம். எங்களுடைய பிரதானமான கோரிக்கை என்னவென்று சொன்னால், கோயம்புத்தூரிலிருந்து மயிலாடுதுறை வரை இயங்கக்கூடிய ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸை சிதம்பரம் வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்று முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, செம்மொழி எக்ஸ்பிரஸ் மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கக்கூடிய வண்டியை அதை மதுரை வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கோம். இதில் ஜனசதாப்தி கேட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுதுன்னா, நிறையா மாணவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல பேர் சிதம்பரத்தில் கோவிலுக்கு போகக்கூடிய இருக்காங்க. அதனால் பிரதானமான கோயம்புத்தூர் மக்கள் இந்த ஜனசதாப்தி வண்டியை சிதம்பரம் வரை நீட்டிக்கணும்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் சிதம்பரம் வரைக்கும் நம்ம போயாச்சுன்னா அங்கேருந்து கடலூர் பாண்டிச்சேரிக்கு 1-1.5 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். ஆகவே இந்த வண்டி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நேர கால அவசரமும் இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீ காலையில் 7:15 அந்த வண்டி புறப்படுது, ஒரு 6:45 அந்த வண்டி புறப்படுது அப்படின்னு சொன்னால், இப்போ மயிலாடுதுறையிலேருந்து எந்த நேரத்துக்கு போகிறதோ அதே நேரத்துக்கு சிதம்பரத்துக்கு போய், அதே சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை திரும்பிக்கு மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூருக்கு அதே நேரத்துக்கு வந்துடலாம். ஆனால் இந்த கோரிக்கை அவர்கிட்ட வச்சுருக்கோம். இரண்டாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, செம்மொழி எக்ஸ்பிரஸை மதுரை வரை நீட்டிக்கணும்னு கேட்டிருக்கோம். இதனால் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, காலையில் 4:45 வரக்கூடிய மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் 5 மணிக்கு புறட்டுதுன்னா, நாங்கள் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல், மதுரை போகிறது எங்களுக்கு ஒரு வண்டி இருக்கும். அதே சமயத்தில் மதுரையிலேருந்து அந்த வண்டி துருவாக மன்னார்குடிக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மதுரை போக வரத்துக்கும் பழனி போக வரத்துக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த பிரதான கோரிக்கையை வைப்பதற்காக வந்தோம். ஐயா அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, எங்களை கோரிக்கை முன்வைத்துள்ளோம். வெற்றி பெறும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். சிதம்பரம் ரயில் பயணிகள் சங்கம் சார்பாக அப்துல் ரியாஸ் இருக்காங்க. நான் எங்கள் சங்கத்துடைய சார்ந்த உறுப்பினர்கள், செயலாளர் எல்லாம் டிஆர்எம் பார்த்துட்டு அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். எங்களுக்கு மயிலாடுதுறை வரையும் ஒரு ஜனசதாப்தி ரயிலில் சிதம்பரம் வரையும் நீட்டிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே ப்ரொப்போசல் கொடுத்துருக்குறாங்க. அது ப்ரொப்போசல் என்ன காரணத்தாக கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது. அதை ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த வண்டியை ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கோயம்புத்தூரில் நிறுத்தா சிதம்பரத்துக்கு அந்த டயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த வண்டியை நீட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எடுத்து சொன்னோம். அதை திருப்பி சேலம் டிஆர்எம் அவர் சாரை பேசிட்டு அது இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். மேலும் காலையில் எங்களுக்கு சிதம்பரத்துலேருந்து அந்தோதியா எக்ஸ்பிரஸை விட்டால் காலைல 3 மணிக்கு விட்டால், அதுக்கு பிறகு மதியம் 12 மணிக்கு தான் கோயில் எக்ஸ்பிரஸ் திருச்சி வருவது. அதுக்காக அந்த வண்டியை எங்களுக்கு காலையில் 8 மணிக்கு சிதம்பரத்துலேருந்து ஒரு வண்டி திருச்சி வர்றதுக்காக அந்த ஃபெசிலிட்டியை கேட்டிருக்கோம். கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிப்பாக மிக மகிழ்ச்சியாக மனித உரிமைகள் மோகன், திருச்சி தென்னக ரயில்வேயுடைய அந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர். இந்த ஜனசதாப்தி ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராவலாக இருக்குது சிதம்பரம் டு கோயம்புத்தூருக்கு. அது சிதம்பரத்தில் தான் மேஜராக பேசஞ்சரே அதில் ஏறுறாங்க. ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ட் அங்கே சிதம்பரத்துக்கு பெருசாக தரல அப்படிங்கிறது நீண்டகால குறைகளாக இருந்திருக்கு. மாயவரத்தோடு அப்படி மயிலாடுதுறையோடு நின்று இருக்குது. இப்போ இந்த கோரிக்கையை சிதம்பரம் இன்னும் கொஞ்சம் அவங்க அந்த பயணிகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறதுக்காக எல்லா சங்கமும் சேர்ந்து இந்த கோரிக்கையை வச்சுருக்கோம். நிச்சயமாக இதை ரயில்வே நிர்வாகம் நிறைவேற்றணும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நகர் ரயில் பயணிகள் நல சங்கத்துக்கு மாநில தலைவர் கம்பன் நம்பி அவர்கள் பேசுகிறேன். எங்களுடைய நீண்ட கோரிக்கையான கோயம்புத்தூருக்கு மயிலாடுதுறை வரை தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிற ஜனசதாப்தி சிதம்பரம் வரை இயக்கப்பட வேண்டும். சிதம்பரத்தை சுற்றி உலக புகழ்பெற்ற நடராஜர் கோயில், அண்ணாமலை பல்கலைக்கழகம், வள்ளலார் கோயில், தில்லையம்மன் கோவில், உலகத்தில் 8வது அதிசயமாக கருதப்படும் பிச்சவரம் மேங்க்ரோவ் காடுகள் இருப்பதனால் சுற்றுலா பயணிகளும் கல்வியாளர்களும் விஞ்ஞானிகளும் சிதம்பரம் செல்வதற்கு ஜனசதாப்தி வண்டியை எங்களுக்கு சிதம்பரம் வரை நீடித்து கொடுக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை திருச்சி வந்திருக்கீங்க, நான் ரிசீவ் பண்ணுங்க மரியாதை.
சார்பாக 2 பேர் முதல்ல இருக்குங்களா? சின்ன பையனா சார் பெரிய ஆளாகும் பெரிய ஆள் தான் பெரிய ஆளாகும் முடிச்சுட்டோம். ஓகே. எப்பவுமே நான் எதிர்பார்த்துருக்கேன் எனி டைம் அனுபவம் அது வந்து அவங்க டெய்லி டைம் கண்டிப்பாக சார் அது சிதம்பரம் சாப்பிடலாம். மார்னிங் ஹவர்ஸில் வந்து எங்களுக்கு வந்து திருச்சி வந்து நிறைய காலையில் அது அந்தோதியம் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து எங்களுக்கு சோழன் தான் சார் செஞ்சு